எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த vlog நீங்கள் பார்க்குறப்போ நான் மதுரையில் இருப்பேன். நான் அடித்த மணி கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, ஆனால் மதுரை டிஜிட்டல் அவார்ட்ஸு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே உங்களால் தான். நம்ம ஸ்பைசி சமையல் சேனல் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் செலக்ட் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. எந்த பிளேஸ்ன்னு தெரியல, போனால் தான் தெரியும். சாட்டர்டே தான் அவார்ட் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. மதுரைக்கு போனதே இல்லைன்னு அன்னைக்கு தான் ஒரு மினி vlogல சொன்னேன். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நிறைவேற்றிட்டீங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களால் தான். ஓட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். மதுரையிலேருந்து யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னென்ன பிளேஸில் நல்லாயிருக்கும் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மண்டே பாப்பாவுக்கு லீவ் போட்டாச்சும் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன். நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கேன். மதுரை மல்லியில் ஆரம்பித்து ஜிகர்தண்டா, கறி தோசை, பன் பரோட்டான்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. என்ன வெறும் சாப்பாடு லிஸ்ட்டாக இருக்கான்னு யோசிக்காதீங்க. நமக்கு சாப்பாடு தானே ஃபஸ்ட்டு முக்கியம். ஈவினிங்காக தான் கிளம்புறோம். அதனால் ஒரு மதியத்துக்கு மேலே பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நாம் தான் எங்கேயாச்சும் வெளில போகிறோம் அப்படின்னாலே போதுமே, நைட்டெல்லாம் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் சுத்தமாக தூக்கமே வராது. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதனால் காலையிலே கொஞ்சம் நேரமாக இருந்துருச்சு. நம்மளோட டெய்லி ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விநாயகர் சதுர்த்தி வரதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு பிள்ளையார் வந்துட்டார். பிள்ளையார் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு விதமான ஃப்ரெண்ட்லியான ஒரு கார்டன் நினைக்கிறேன். அதாவது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் க்யூட்டான கடவுளும் கூட. மற்ற சாமிக்கெலாம் நம்ம ப்ரே பண்ணுறதை விட பிள்ளையார்கிட்ட ப்ரே பண்ணும்போது ஏதோ ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி ஒரு டோன் வரும். அது வந்து நம்ம மனசுக்குள்ளே வேணாலும் சரி, வாய் விட்டு வேண்டினாலும் சரி. அதனால எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விநாயகர் சிலை வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஸ்டோன் வேண்டாம், உட்டனில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஆசைப்பட்டு தேடினேன். அப்போ தான் திருவண்ணாமலையில் வந்துட்டு துவாரகா ஆர்ட் ஒர்க்ஸ் அவங்க கிட்ட தான் வாங்கியிருந்தேன். எங்கள் டீட்டெயில்ஸ் கூட நான் மினி vlogல உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுலேயும் ஒரு சிலதெல்லாம் சொன்னாங்க. அதாவது ஒரு சில ஹைட் இருக்குமா, அந்த 1 ஃபீட்டை 1 அடி 2 அடி தெரில, அதுக்கு மேலே போனால் தான் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி டெய்லியும் இந்த அபிஷேகம்லாம் பண்ணுறது அப்படிலாம் பண்ணணும். மற்றபடி இந்த சின்னதாக வாங்கும்போது இதை ஒரு ஹோம் டெக்கர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு, அதுவே நமக்கு பெஸ்ட்டுன்னு வாங்கியாச்சு. அதுக்காக கடவுள் தான் எல்லாமே அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையாக நான் பேச வரல. கடவுள் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்காரு, இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் அப்போ இருந்த பெரியவங்க விட்டுட்டு போன நம்பிக்கை. அதை ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் அவங்கவங்க இஷ்டம்தான். பொதுவாகவே பயம் அதிகமாகும் போது தான் பக்தி அதிகமாகும்னு சொல்லுவாங்கள்ல, நான் அந்த மாதிரி ஆள் தான். உங்களில் எத்தனை பேர் அந்த மாதிரின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு டவுட் வந்திருக்கும், ஏன் பொட்டே வைக்கலையே இந்த பிள்ளையாருக்கு அப்படின்னு. மற்ற சிலை அப்படின்னும் போது நம்ம வந்துட்டு வைக்கலாம். இப்போ ஸ்டோனில் செய்கிறாங்க அப்படின்னும் போது வைக்கலாம். ஆனால் வீட்டில் இருக்கும்போது அது போகுமா போகாதுன்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் வைக்கல. மற்றபடி பூ இதெல்லாம் மட்டும் வச்சுட்டு காலைல கொஞ்சம் பக்தி பழமாக ரெடி ஆகிட்டேன். நான் ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கான்னு தெரில, மேபி நடந்திருக்கலாம். அது இதுதான் ரீசன் அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது என்னன்றதை சொல்கிறேன். அதாவது நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம், புதுசாக ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயந்தான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். அது வந்து ஒரு ரொம்ப நாள் பிளானாக கூட இருக்கலாம். நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன தடங்கள் வருது. அப்போ நம்ம என்ன யோசிப்போம், என்னடா ஆரம்பிக்கும் போதே இப்படி வருது, சரி கொஞ்ச நாள் ஸ்கிப் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் நம்ம ஹோல்டில் போட்டுருவோம். சரி ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அதே விஷயத்த சரி இப்போ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது மறுபடியும் ஒரு சின்னதாக தடங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? சரி திரும்ப அந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டைம் நமக்கு அகரோலேருந்து எலைட் அப்ரைட் வெட் அண்ட் ட்ரை கார்பெட் கிளீனர் தான் அமைச்சிருந்தாங்க. இது வந்து 800 வாட், அப்புறம் கிரே அண்ட் ரெட் காம்பினேஷனில் அவைலபிளாக இருக்குது. இது 2 in 1 மிஷின். சொல்லப்போனால் கார்பெட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம், நம்ம சோஃபாவும் க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே நான் சொல்கிறேன். மேலே வந்து வாட்டர் டேங்க் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம நார்மல் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே உள்ள டேங்க் வந்துட்டு டர்ட்டி வாட்டர் கலெக்ட் ஆகும். நம்ம க்ளீன் பண்ணுற டர்ட்டி வாட்டர்ஸ் எல்லாமே இதில் தான் வந்து நிற்கும். ஃபஸ்ட்டு மேலே உள்ள டேங்க்கில் வந்துட்டு நம்ம நார்மல் வாட்டர் இல்லை வார்ம் வாட்டர் ஹாட் வாட்டர் எதுனாலும் ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இது கூட உங்களோட இஷ்டம், ஏதாச்சும் சொல்யூஷன் போடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த வாட்டர் டேங்க்கில் ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் லெவலில் கொடுத்துருப்பாங்க, அது வரைக்கும் நான் ஊற்றிக்கிறேன். இதில் வந்துட்டு வயர் வந்து உங்களுக்கு அவ்வளோயே கிடையாது. எவ்வளோ லென்த் வேணாலும் நீங்கள் இழுத்துட்டு போய் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா லென்த்தாகவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே ஒரு ரெகுலேட்டர் மாதிரி இருக்கும். இது வந்துட்டு வாட்டர் ஃப்ளோ நம்ம எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 பட்டனுமே நம்ம காலாலே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து ப்ரெஸ் பண்ணால் ஹேண்டில் ரிலீஸ் ஆகும், இன்னொரு சைடு வந்துட்டு ஆன் ஆஃப். நான் அப்படியே ஆன் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துறேன். இந்த கார்பெட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப அழுக்கு தெரியல, லைட்டாக தெரிஞ்ச மாதிரி தான் இருந்தது. பட் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது இன்னும் இவ்வளோ அழுக்குலேயே நம்ம இத்தனை நாள் நடந்திருக்கோன்னு.
இந்த கார்பெட் வந்து பாப்பா வளர்ந்ததுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அவ குட்டியா இருக்கும்போது இத ஒரு தடவ போட்டிருந்தேன். இதுலயே வந்து சாப்பாடுலாம் விழுந்துச்சுன்னா, அதே எடுத்து வாயில வச்சுப்பா. அதனால எனக்கு கொஞ்சம் பயம். அதுக்கப்புறம் வெளியில குடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து இங்க போட்டேன். நானே சம்டைம்ஸ் வீட்லயே மேனுவலா கிளீன் பண்ணிப்பேன். பட் இது வந்துட்டு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நல்லா கிளீனா இருக்க மாரி தான் இது பார்க்கறதுக்கு. ஆனா இதுக்குள்ள இவ்ளோ டர்ட்டி வாட்டர்ன்னு நான் ஷாக் ஆயிட்டேன். ஆக்சுவலா அது கீழ வந்து ஒரு ரோலிங் பிரஷ் மாரி இருக்கு. அதுதான் நம்ம கிளீன் பண்ணும்போது அதில ஸ்டிக்கியா இருக்க அழுக்கு கூட அப்படியே அழகா எடுத்து கிளீன் பண்ணிடுது. இது வந்துட்டு சோஃபா கிளீன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹோஸ் எடுத்துட்டு வந்து இந்த வேக்யூம் கிளீனர் வச்சு நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில்ல வந்துட்டு கொஞ்சம் இப்படி அழுத்துனீங்கன்னா வந்துட்டு தண்ணி நல்லா ஸ்ப்ரே ஆகும். அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நம்ம ஃபுல்லா சோஃபா கிளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இது அதோட முடியல. நம்ம ஃபஸ்ட்டு வெட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே ட்ரையாகவும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸாக இருக்க வாட்டர் எல்லாமே இதை அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். அண்ட் அதே சமயம் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அகராவோட எலைட் வெட் அண்ட் ட்ரை கார்பெட் கிளீனர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்படியே காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி பீட்ரூட் மால்ட்டு தான் நான் போட போகிறேன். இது வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான். நிறைய பேர் எப்படி பண்ணுறதுன்னு என்னை திட்டி கூட கேட்டுட்டீங்க. என்னால் ஷார்ட்ஸில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக, அதாவது மினி விலாகில் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் சொல்ல முடியாது. பட் லாங் வீடியோ அப்படின்னும் போது தாராளமாக சொல்லலாம். நான் பீட்ரூட் ஃபுல்லாக சன்ட்ரை பண்ணி அதில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் வச்சுருக்கேன். பட் இது வந்துட்டு சன்ட்ரைன்றது ரொம்ப ஈஸி ப்ராசஸ்லாம் கிடையாது. ரொம்ப லேட் ஆகும். கொஞ்ச நாள் சன்ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயில் இல்லாத டைமில் வேறு வழி கிடையாது, கொண்டு வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு ட்ரை பண்ணிவிடுவேன். பட் மார்னிங் டீ காஃபி குடிக்கிறதுக்கு இது நல்லா தான் இருக்குது குடிக்கும்போது. சரி, ஓகே, நம்ம டாப்பிக்கு கண்டினியூ பண்ணுவோமா? நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன்ல, ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது தடங்கள் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு. அதோட கண்டினியூவேஷனை நம்ம இதை பார்ப்போம். அதை ஒரு டைலாக் கூட இருக்குது தெரியுமா? எத்தனை தடைகள் வந்தாலும் நம்ம அதை தாண்டி போகணும் அப்படின்றது. அதுதான் ஆக்சுவலாக உண்மை. ஏதோ ஒரு தடை வருது அப்படின்னும் போது, ஒரு தடங்கள் வருது அப்படின்னும் போது, சரி நம்மளை இதை பண்ணாதீங்கன்னு அப்படின்னு யாரோ மறைமுகமாக சொல்கிறாங்க போல் அப்படின்ற மாதிரி சைன்லாம் எதுவுமே கிடையாது. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளே ரொம்ப நாளாக பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறோம். அது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட்டாக கூட இருக்கலாம். பட் திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தால் நம்மளால் ஸ்கிப் பண்ணவும் முடியாது. ஏன்னா நமக்கு அதுதான் ஒரு வழி அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும். நமக்கு எவ்வளோ தடை வந்தாலும் நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது தான் நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்கணும். அண்ட் இது ஒரு சில விஷயத்தில் கூட சில பேர் பார்ப்பாங்க. அதாவது பூனை வந்துட்டு குறுக்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிட்டு இருக்கும்போது பூனை போயிடுச்சுப்பா, வாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு திரும்பி கூட வந்திருக்கவங்கள பார்த்துருக்கேன். அது பாவம் எங்கேயோ சாப்பாடுக்கு எங்கேயோ தேடி ஏதாவது ஓடிட்டுருக்கோம். ஆனால் அதை போய் நம்ம ஒரு நெகட்டிவாக நினச்சிட்டு அதனால வந்துட்டு மற்ற விஷயத்த ஸ்கிப் பண்ணுறதுன்றது எனக்கு பெருசாக படலை. அண்ட் இன்னொரு விஷயம், நான் இந்த மாதிரி ரெண்டு விதமான ஒரு ஆட்களையும் பார்த்துருக்கேன். அதாவது எப்படின்னா, ஒருத்தங்க வந்துட்டு எந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணதுனாலும் பட் நல்லது தான், நான் தப்பு சொல்லவே மாட்டேன் அவங்கள. நல்ல நேரம், ராகு காலம், எங்கேயாச்சும் போகும்போது கூட இது ராகு காலம் வருதுங்க போகக்கூடாது அப்படின்பாங்க. இது எல்லாமே சில பேர் பார்ப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. எங்கள் வீட்லேயுமே எங்கள் அப்பா அது எல்லாமே பார்ப்பாரு. ஆனால் என்னோடய ஃபாதர்-இன்-லா வந்துட்டு அப்படியே ஆப்போசிட். அதாவது என்னோடய மாமனார் வந்துட்டு டோட்டலாக ஆப்போசிட். இதெல்லாம் எதுவுமே பார்க்கவே மாட்டார் அவர். நல்ல நேரம் எது, கெட்ட நேரம் எது, இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணலாமா, வெளில போகிறப்போ இந்த ராகு காலம் பார்க்கலாமா அப்படின்றதெல்லாம் எதுவுமே அவர் நோட் பண்ணவே மாட்டார். அந்த டைமில் எது கரெக்டாக இருக்கோ அதை பண்ணிட்டு போயிடணும் அப்படின்றது தான் அவர் யோசிப்பார். பட் 2 விதமான நாட்களுமே நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் நானுமே அதை பார்க்க மாட்டேன் மோஸ்ட்டாக. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு வேளை இந்த டைமில் ஆரம்பிச்சிட்டுமே அதனால தான் நமக்கு சரியாக போகலையோ அப்படின்ற ஒரு உறுத்தல் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு தான் அந்த மாதிரி விஷயத்தெலாம் பார்க்கவே பார்க்காதீங்க. எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்கறதுக்கு இது தேவையா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. இதை நான் ஆக்சுவலாக எதுக்கு கொடுத்தேன்னா, ரீசெண்டாக வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டை வந்து ஒருத்தைய மீட் பண்ணேன். ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பிளான் இருந்துச்சு போல். லைக் இந்த ஃபேப்ரிக்ஸ் மாதிரி இந்த கார்மெண்ட்ஸ்லாம் ஏதாச்சும் சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுற அப்போ வந்துட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஒருத்தவங்க தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்களாம். செகண்ட் டைம் கொஞ்ச நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மாதிரி இன்னொருத்தவங்க யாரோ ரிலேட்டிவ்ஸில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அட்மிட் ஆகிருக்காங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு வந்துட்டு என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அதை அப்படியே ஃபுல் பிளானுமே ட்ராப் பண்ணிவிட்டு வேறு வேலை பார்க்க போயிட்டாங்க போல். இதுக்கு நான் சொன்ன விஷயம் இதான். இதெல்லாம் வந்துட்டு ஒரு தடையை நம்ம பார்க்கவே கூடாது. அது வந்து நேச்சர் தான். ஏன்னா யாருக்கு எந்த நேரத்தில் என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாது. நாளைக்கு நமக்கே கூட ஏதாச்சும் ஆகலாம், அது கண்டிப்பாக தெரியாது. பட் இதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு விஷயத்த திடீர்னு எப்படி நம்மளால் தூக்கி போட்டு போக முடியும் அப்படின்றத நான் சொன்னேன். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு தோன்றுறது. நீங்களும் இதை ஃபுல்லாக கேட்டிங்கல்ல, உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நானே வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதாவது மசாலாவில் வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்பாயில் ஆகிடும் ஃபுட்டில்.
அதனாலே இன்றைக்கி மசாலாவில் எது அதிகமாக இருக்கணும் எது கம்மியாக இருக்கணும்னு ஒவ்வொன்றா அளந்து அதுக்கேற்ற மாதிரி போட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான மசாலா போட்டு தான் சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ண போகிறேன். சாரி, ஃப்ரை கிடையாது, சிக்கன் ரோஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். கூட வந்து சிம்பிளாக ஒயிட் ரைஸ் ரசம் அவ்வளோதான். ஏன்னா வந்துட்டு நமக்கு ஒரு சில நாளில் ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு ஒன்று தோணும்ல, இதுதான் போதும். அதாவது தயிர் சாதம் இருந்தால் கூட அந்த அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிஞ்சு. எனக்கு நிறைய டைம் வந்துட்டு மதியம் பெருசாக சாப்பிட்லாம் தோணவே தோணாது. அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா, இந்த மட்டை அரிசி வந்துட்டு உடசல் மாதிரி வச்சுருப்பாங்க, இந்த நொய் மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பேக்கெட்டில் கிடைக்கும், நிறைய கடைகளில் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன். டக்குன்னு ஒரே ஒரு கிளாஸ் போட்டு அதுக்கு ஒரு எப்படியும் ஒரு 4-5 கிளாஸ் தண்ணியாச்சு ஊற்றுனா தான் கொஞ்சம் நல்லா வேகும். அப்படியே குக்கரில் போட்டு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துடுவேன். அப்படியே கஞ்சி மாதிரி எடுத்து சாப்பிட்ருவேன். எனக்கு அந்த மாதிரி இருந்தாலே ஓரளவுக்கு போதும் அப்படின்ற மாதிரி தோணும். பட் கண்டினியூஸாக அப்படியே சாப்பிடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் திடீர்னு ரொம்ப டெம்ட் ஆகி கண்டதையும் சாப்பிட தோணும். ஸோ எதுவாக இருந்தாலும் அளவோடு சாப்பிட்டுக்கணும், அதுதான் எல்லாருக்குமே நல்லது. பெட்ரூம் வந்து இங்கே மேலே இருக்கிறதுனால பெருசாக இங்கே அவ்வளோ வேலையே கிடையாது. காலைல தூங்கி எழுந்திரிச்சு போனேன்னா அதுக்கப்புறம் துணியெல்லாம் ஏதாச்சும் மடித்து வைக்கணும், அந்த டைமில் வருவேன். அதை விட்டால் ஈவினிங் வருவேன். மேலே வந்து நம்ம ஸ்டுடியோ ரூம் இருக்கிறதுனால ஷூட் பண்ணுறப்போ இந்த சைடு வந்துட்டு போவேன். அவ்வளோதான் நமக்கு இந்த சைடே வேலை. ஆனால் எனக்கு எப்போயுமே இந்த மதியம் லைட்டாக ஒரு தூக்கம் போடுவோமே அப்படின்ற ஒரு ஐடியா என்றைக்குமே வந்தது கிடையாது. ஸோ அதுக்காண்டி கூட நான் இந்த பக்கம் வந்தது கிடையாது. இங்கே வந்துன்னா கண்டிப்பாக தூங்கிடுவேன். அப்புறம் நிறைய வேலை வந்து ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதிகமாக தூங்க மாட்டேன் மதியம். இப்போ கூட எனக்கு கீழே வந்து பெருசாக வேலை கிடையாது. இதோட லஞ்ச் தான் போய் பண்ண போகிறேன். அதனால் மேலே வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு ஒரு சில வேலைலாம் இருக்குது, க்ளீனிங் ஒர்க் தான், அதை அப்படியே பண்ணி முடிச்சுட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். ஏன்னா இங்கே வந்து க்ளீன் பண்ணியே பல நாள் ஆகுது. ஒரு மினி விலாக் ஒன்று போட்டிருந்தேன், நிறைய பேருக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அதுக்கு. அது என்னதுன்னா, நம்ம இது இருக்கு இல்லையா, விமென்ஸை பற்றிட்டு பசங்களுக்கு இப்போ இருந்தே சொல்லிக் கொடுங்க. ஒரு கேர்ளை வந்துட்டு அம்மாவை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு வீட்டில் பசங்களுக்கு இப்போ இருந்தே வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒரு மினி விலாகில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க வீட்டு பசங்க வந்துட்டு இந்த வீடியோஸ்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்னால் வந்து டைரெக்டாக வந்து சொல்ல முடியல பசங்கிட்ட. ஸோ நான் அந்த வீடியோ போட்டு கையில் கொடுத்துட்டேன். அவங்க உட்காந்து பார்த்ததும் அவங்களுக்கு வந்து அது ஆக்சுவலாக புரியுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றதுன்னும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த சின்ன பையன் பார்த்துட்டு அவன் விளையாடும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, டே கேர்ள்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணடா அப்படின்னு சொல்லியிருப்பான் போல். இது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்குமே அது ஷாக் தான் அவங்க அந்த கமெண்ட் போட்டதுமே. ஏன் ஆக்சுவலாக எனக்கு தனியாக ஸ்பெஷல் சந்தோஷம் அப்படின்னா, அந்த வீடியோவில் தான் ஆக்சுவலாக ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஏதோ பெரிய பெரிய ஆள் மாதிரி இந்த மாதிரிலாம் பேசுனீங்க, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்துட்டு பெரிய ஆளாக ஆனால் மட்டும்தான் பேச முடியுமா, நம்மலாம் பேசக்கூடாதான்றது தெரியல. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு பெரிய ஆளாக ஆகணும்னு கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்க பசங்களுக்கு கூட சொல்லித்தரலாம், அது கூட போதும் தான். ஏன்னா நம்ம சேனல் வந்துட்டு நிறைய சின்ன பசங்கள்லாம் பார்க்குறாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்கும்போது தப்பான விஷயத்த வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு பொறுப்பு எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு டைமும் நான் பேசும்போது எந்த வார்த்தையும் தப்பாக போயிடக்கூடாது, ஏன்னா அது வேறு மாதிரி கன்வே ஆகிடும் பசங்க கிட்ட அப்படின்றதுமே நான் எப்பயுமே ஞாபகத்தில் வச்சு தான் பேசுவேன். ஏன்னா பெரியவங்களுக்கு வந்துட்டு எது நல்லது எது கெட்டது அப்படின்றது கரெக்டாக தெரிஞ்சிடும், ஒருத்தவங்க பேசும்போது தெரிஞ்சிடும். பட் பசங்களுக்கு வந்துட்டு அப்படி கிடையாது. ஸோ நம்ம என்ன அவங்களுக்கு சொல்லித்தரமோ அதுதான் நல்லது கெட்டதுன்ற அளவுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். நானும் கிடையாது, யாராக இருந்தாலும் சரி, எந்த வீட்டு பசங்களாக இருந்தாலும் சரி, 4 நல்ல விஷயத்த கற்றுக் கொடுக்கறதுல எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் தாராளமாக சொல்லித்தாங்க. லைஃப்பில் நம்ம நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸ்கூல் படிக்கும் போதாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் சொந்தக்காரங்கிட்டே இருக்கட்டும், நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு ஃபெயிலியர்லேயும் ஒவ்வொன்று கற்றுப்போம்ல, அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு டைமும் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் அதாவது ஃபெயில் ஆகும்போது தான் எனக்கு தோணும், ஓகே இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கற்றுப்போம்ல. அது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால் அதுதான் நல்லது. ஏன்னா நம்ம எல்லாத்துமே ஈஸியாக இறங்கின உடனே பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நம்ம லேர்ன் பண்ண முடியாது. பட் ஒன்ஸ் நமக்கு ஒரு ஃபெயிலியர் வரும்போது தான் ஓகே நம்ம இது எப்படி பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கும். ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட, உன்னோட ட்ரீம் என்ன, உன்னோட கோல் என்ன, நீ என்ன அச்சீவ் பண்ணியிருக்க, யாராச்சும் ஜெயிச்சிருக்கே அந்த மாதிரி அப்படின்னு. எனக்கு ஆனால் இது வரைக்குமே யாரையோ ஒருத்தவங்களை ஜெயிக்கணும் அப்படின்ற ஐடியா வந்ததே கிடையாது. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்க ஜெயிக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்கள ஜெயிச்சிடும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் ஆகிடுவோம். பட் நம்மளோட கோல் வேறு, அவங்களோட கோல் வேறு. அண்ட் நம்மளோட ஃபோக்கஸ்மே கூட அவங்கள மேலேயே தான் இருக்கும். அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன வேலைலாம் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்களையே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுமே தவிர நம்மளோட வேலையில் கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் இருக்கவே இருக்காது.
அதே மாரி அவங்கள ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் ஒருத்தவங்க டார்கெட் பண்ணி வச்சுக்கோ, இவங்கள ஜெயிச்சே ஆகணும்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து போகறதுக்கு ஒரு மைண்டே வராது. சரி அதான் இவங்களும் ஜெயிச்சிட்டோமே அப்புறம் என்ன அப்படின்னு. பட் அத தாண்டி போகறதுக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. பார்க்கறதுக்கு, கத்துக்கிறதுக்கு நெறைய இருக்கு. ஏன்னா நம்ம லைஃப் வந்துட்டு இதோட முடிய போறது கிடையாது. நம்ம வீடு, வேலை, ஹஸ்பண்ட், குழந்தை, கிச்சன்னு இப்படியே ஓடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம். ஒரு சின்ன பிளான் வச்சுருக்கேன். அதாவது இதுக்கப்புறம் இத ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு மேண்டேட்டரி கண்டிப்பா இது இருக்கணும் அப்படின்ற மாரி நோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னதுன்னா, இனிமே மாசம் மாசம் வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு சில அமௌண்ட் வச்சு நம்மளால முடிஞ்சத எடுத்து தனியா சேவ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். அது எதுக்குன்னா, வெளியில போயிட்டு வேற கண்ட்ரீஸ் ஏதாச்சும் பார்க்கறதுக்கு, அதாவது ஒரு ட்ரிப்பு இல்ல ஒரு டூர் இந்த மாரி ஏதோ ஒண்ணு பிளான் பண்றதுக்கு. எனக்கு எப்போ இருந்தோ அந்த ஆசை இருக்கு. அதாவது வேற கண்ட்ரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு. பட் அதுக்கான சான்ஸ் எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. பட் இனிமே அந்த சான்ஸ் கிடைக்கலனாலும் அந்த சான்ஸ நானா உருவாக்கிக்கலான்னு இருக்கேன். ஒரு 6 மந்த்ஸ்க்கு நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஜாலியா வெளில போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரலாம். இது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு இருக்க காமனான ஆசை தான். வெளில போய் நெறைய சுத்தி பார்க்கணும் அப்படின்றது. பட் எனக்கும் அதே மாரி தான். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. மதுரைக்கு போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ன்னு ஒண்ணு வாங்குறேன். என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்ல இருக்கிறது வேற. பட் அதே மாரியா ஒரு அவார்ட் ஃபங்ஷனுக்கு போக முடியும்? கொஞ்சம் நீட்டா நம்மள பிரசன்ட் பண்ணோம்ல. அதுக்காக தான் வந்துட்டு இதெல்லாம் வாங்குனேன். ஒரு சிம்பிள் மேக்கப். அது வந்துட்டு ஒரு பேசிக்கான மேக்கப் அவ்வளோதான். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து டான்ஸில ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கேன் ஸ்கூல்ல இருக்கும்போது. அப்போலாம் வந்துட்டு பியூட்டி பார்லர்லேயே வந்துட்டு போட்டு விட்டுருவாங்க. அது வேற. பட் இந்த ஃபவுண்டேஷன், கன்சீலர் இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போறேன். நார்மலா நான் பவுடரே அடிக்க மாட்டேன். ஏன்னா வீட்ல நீங்க எந்த இடத்துல கூட பவுடர் பார்த்துருக்க மாட்டீங்க. பாப்பாவுக்கு ஒரு பவுடர் இருக்கும். ஹிமாலயாவோட பேபி பவுடர் நெனைக்கிறேன். ஆமா அது வேணா யூஸ் பண்றேன். மத்தபடி நான் வந்து இதுவரைக்கும் ஃபேஸ்ல பவுடர் கூட அடிச்சது கிடையாது. அத ஸ்டாப் பண்ணியே ஒரு 7த், 8த் இருக்கும். அதான் லாஸ்ட் நான் பவுடர் யூஸ் பண்ணது. மத்தபடி ஃபங்ஷன் டைம்ல பியூட்டி பார்லர்ல பண்ற மேக்கப்போட சரி. மத்தபடி இந்த பவுடர் வந்துட்டு ஏன் எனக்கு பிடிக்கலையா? இல்ல நான் அப்படியே பழகிட்டேன். ஏன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே தொடச்சிட்டு தலைவாரிட்டு ஓடி போயிருவேன். ஸ்கூலுக்கா இருந்தாலும் சரி, காலேஜ்ல இருந்தாலும் சரி. இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்லுக்கா இருக்கும். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் பேசிக்கா அப்படின்றத நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது இப்போ ரீசெண்டா வாங்கியிருந்தேன். எதுலன்னா அமேசான்ல தான். இந்த பெட்ரூம் மட்டும் ஏன்னா நம்ம தூங்குற இடத்துல நமக்கு நல்ல ஒரு ஆக்ஸிஜன் இருக்கணும். நான் இங்கேயே பிளான்ட்ஸ் வைக்கல அப்படின்னும்போது, எதுக்காக அப்போ நம்ம அந்த பிளான்ட்ஸை வளர்க்குறோம்? சும்மா வெளியில வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு தான் யோசிச்சேன். சரி இந்த ஒரு 3 டயர் மாரி இருக்கும். ஒரு 3 ஸ்டெப் மாதிரி இந்த வுட்டன்ல தான் நல்லா இருந்துச்சு. அரவுண்ட் ஒரு 1200, 1300 தான் நினைக்கிறேன். கொஞ்சம் லைட் வெயிட்டா தான் இருக்கும். கண்டிப்பா பிளான்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாரி ஒண்ணு வாங்கியே ஆகணும்னு பிளான் பண்ணிட்டு தான் இந்த மாரி கிடைச்சா நல்லாயிருக்கும்னு தேடினேன். அதே மாரி கிடைச்சிருச்சு. இதில வந்துட்டு ஒரு 5 ஆர் 1, 2, 3, 4, 5, 6 மொத்தமே 6 பிளான்ட்ஸ் கிட்ட நீங்க வைக்கலாம். சின்ன சின்ன ஜாடியா இருந்தா அதுக்கு மேலேயுமே வைக்கலாம். பட் நான் ஒரு 5 மட்டும் இப்போதைக்கு வைப்போம் அப்படின்ற மாரி தான் செட் பண்ணிட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விடவே ரொம்ப அழகா இருந்தது. கலருமே வந்துட்டு கொஞ்சம் டார்க் வுட்டா வந்துருச்சு. நான் ஃபோட்டோல பார்க்கும்போது கொஞ்சம் லைட் வுட்டா இருந்தது. எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு நினச்சேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்போ இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஐயய்யோ! எப்படி யூஸ் பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வாங்க போம்போது ஆக்சுவலா என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்கள அழைச்சிட்டு தான் போயிருந்தேன். அவங்க வந்துட்டு பியூட்டிஷியனா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியும் எந்தெந்த ஸ்கின் டோனுக்கு எது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள கூடவே அழைச்சிட்டு போயிட்டு தான் வாங்கினேன் நானு. ஃபீனிக்ஸ் மால்ல தான் வாங்கியிருந்தேன். அத வந்து வீட்ல உட்காந்து டுட்டோரியல் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல. அப்போ வந்து நைனி என்ட்ட கேட்டா, எதுக்கு இவ்வளோ வாங்கியிருக்க?" அப்படின்னா. அம்மா வந்து மேக்கப் பண்ண போறேன்டி ஃபர்ஸ்ட் டைமா. அம்மா வந்து ஃபங்ஷன் போறோம்ல, அதனால பண்ண போறேன்" அப்படின்னு. அதுக்கு ஒரு வார்த்தை என்ன கேட்டா, "இதெல்லாம் போட்டா அழகாயிருவாங்களா?" அப்படின்னு கேட்டா. அதுக்கு எனக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே நிஜமா தெரியல. அதுக்கு நான் சொன்ன ஒரே பதில் வந்துட்டு, "இத்தன நாள் அம்மா யூஸ் பண்ணியிருக்குனா?" "இல்ல, இல்ல. இன்னைக்கு வந்து ஏன் பண்ற?" அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போறோம். அதாவது ஒரு நல்ல ஃபங்ஷனுக்கு போறோம் அப்படின்னும்போது, கொஞ்சம் நம்மள நல்லா ப்ரெசென்ட் பண்ணோம்ல, அதனால தான்டா போட போறேன் அப்படின்னு. ஆனா அதே சமயம் அவ என்கிட்ட இன்னொன்னு கேட்டது என்னன்னா, ஒயிட்டா இருந்தா தான் அழகா இருப்பாங்களா? அப்படின்னு என்ட்ட கேட்டா. இதுக்கு வந்து எனக்கு நிஜமா பதிலே கிடையாது. நான் சொன்ன ஒரே பதில் அவகிட்ட, "அப்படிலாம் கிடையாது. பிளாக்கு, ஒயிட்டுன்றதுலாம் வந்துட்டு அழகுல கிடையவே கிடையாது கொஞ்சம் கூட" அப்படின்னு. ஆக்சுவலா வந்து பசங்களுக்கு அது வந்து அப்படியே இப்ப இருந்தே வந்து தெரியுது. அதாவது என்னன்னா, எப்படி அவங்களுக்கு அது வந்துட்டு மண்டையில ஏறுதுன்னு தெரியல. ஒயிட்டா இருந்தா தான் அழகு, கருப்பா இருந்தா வந்து அது அக்லி அப்படின்றதெல்லாம். ஏன்னா, அத நானுமே வந்து நெறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன். இப்போ நைனியோட ஸ்டோரி புக்ல எடுத்தா கூட எப்படி இருக்கும்னா, அ சின்ன சின்ன ஸ்டோரி அதாவது ஆல்ரெடி மினி விளாக்ல கூட சொல்லியிருந்தேன். என்னன்னா, அவளோட ஃபோனிக்ஸ் கிளாஸ்ல வந்துட்டு மேம் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நீங்க ஸ்டோரி புக்லாம் வாங்கி குடுங்க. கொஞ்சம் அவளே லேர்ன் பண்ண கத்துப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதுக்காகவே வந்துட்டு நான் வாங்கி குடுத்தேன். முன்னாடிலாம் வந்து வாங்கி நான் படிச்சுட்டு இருப்பேன் உட்காந்துட்டு அவளுக்கு நெறைய ஸ்டோரிலாம் சொல்லுவேன். பட் இப்போ வந்துட்டு அவளே கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கிறதுனால, சரி ட்ரை பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன சின்ன புக்ஸ்லாம் வாங்கி குடுத்தேன்.
அதில் ஆக்சுவலாக நான் நோட் பண்ணது என்னென்னா, எல்லா படத்துலையுமே வந்துட்டு அதாவது எல்லா ஸ்டோரி இப்போ படத்தில் கூட அப்படி தான் இப்போலாம் வந்துட்டு ஃபாரின் வில்லன்லாம் வராங்க நல்லா ஒயிட்டாக கலராக, அது வேறு. பட் ஸ்டோரி புக்குன்னும் போது நல்லா ஒரு ஒயிட்டாக இருக்க ஒரு பிக்சரை போட்டுட்டு அவங்களாம் வந்து ஹீரோ நல்லா பிளாக்காக கன்னத்தில் ஒரு மறு வச்சு விட்டா அவன்லாம் வந்து திருட அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க புக்கில். அப்போ பசங்களுக்கு என்ன தோணும், ஓ அப்போனா திருடன் வந்துட்டு பிளாக்காக மட்டும்தான் இருப்பான் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு தோணும். ஏன்னா நம்ம வந்துட்டு சொல்லி கொடுக்கறது கிடையாது, அது வந்து ஆல்ரெடி புக்கில் இருக்கிறத பார்த்தாலே அவங்களுக்கே புரிஞ்சிடும் இவன் தான் தீஃபு இவன் தான் பேட் பாய் அப்படின்றது. நைனிக்கிட்ட அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, வெளில போகும்போது கூட கை பிடிச்சிட்டு வாடி யாராச்சும் பேட் பாய்ஸ் வந்து தூக்கிட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அவள் ஒரு நாள் ஆக்சுவலாக ஒருத்தவங்க போயிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கருப்பாக, அவங்கள பார்த்து என்ன சொன்னான்னா, அது அவங்க தான் இந்த பேட் பாய் அப்படின்னா. எதுக்கு நீ அவங்கள போய் பேட் பாய் சொல்கிற, அவங்க தான் கருப்பாக இருக்காங்கல்ல அப்படின்னா. ஸோ இதை வந்து நம்ம சொல்லித்தரவே தேவையில்லை, புக்கில் வந்துட்டு அவங்களே கற்றுக்குறாங்க, தேவையில்லாத விஷயம் இந்த புக்கில் இருக்கிறதுனால கற்றுக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம புக்கை மாற்றணுமா இல்லை எதுன்னு எனக்கு தெரியாது, இதுக்கு எத்தனை பேர் என்னை திட்ட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தோன்றதை நான் சொன்னேன், இது வந்து யார் மனசையும் கஷ்டப்படுறது கிடையாது. நீங்கள் வேணால் ஒரு புக்கில் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்டோரி புக்கில் பிளாக்காக இருக்கவன் தான் ஹீரோ, பிளாக்காக இருக்கவனே வில்லன் அப்படி வேணால் கொடுத்து பாருங்களேன். அதே மாதிரி இந்த பியூட்டிஃபுல் அக்லி அப்படின்னு ஒரு ஆப்போசிட் வேர்ட்ஸ்க்கு வந்துட்டு இதே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நல்லா அழகாக ஒயிட்டாக இருக்க பொண்ணை பியூட்டிஃபுல்லையும், கொஞ்சம் கருப்பாக அழகே இல்லாமல் இருக்க ஒரு பொண்ணை வந்துட்டு அக்லிலையும் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஏன் நம்ம மாதிரி மனுஷங்களாம் வந்துட்டு கம்பேரிஷன் பண்ணி காமிக்கணுமான்றதுலாம் எனக்கு தெரியல பண்ணுறவங்களுக்கு தெரியும் எப்படின்றது. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தோன்றுறது அவ்வளோதான். அப்படியே ஓரளவுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்ச் ரெடி பண்ண வந்துட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு. நைனுக்கு மட்டும் சிம்பிளாக காலைல எக் ரைஸ் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அது வந்துட்டு நமக்கு செட் ஆகாது, எனக்கு அந்தளவுக்கு எக் ரைஸ் பிடிக்காது. சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்துடுவார் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு. அப்போ என்கிட்ட என்ன கேட்டார்னா, நீ வந்து நைனுக்கு பேக் பண்ணும்போது ஒட்டுக்கா சேர்த்து சாதம் காலையிலே தயவுசெய்து வடிச்சிடாது, மதியம் சாப்பிடவே முடியல, கொஞ்சம் மதியம் ஃப்ரெஷ்ஷாக வடிச்சு கொடு அப்படின்னு. ஸோ கொஞ்சம் சுட சுட இருக்கும்ல சாப்பிடும்போது, எனக்குமே அது ஃபீல் ஆச்சு தான். பட் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், அவரும் பண்ணிட்டாருன்னு நினச்சேன். பட் வந்துட்டு அது இப்போ தான் தெரியுது அவருக்கு கொஞ்சம் பிடிக்காம தான் சாப்பிட்ருக்காருன்னு. ஸோ அதனாலே வந்து இப்போலாம் வரும்போது மதியம் வந்துட்டு சுட சுட சாதம் வடிச்சே வச்சிடுறது. ஆனால் எனக்கு எப்பயுமே தோன்றது என்னென்னா, சிம்பிளாக ஒரு சாம்பார் வச்சா கூட, இல்லை சாம்பார் ரசம் வாட் எவர் என்ன வந்தாலும் சரி, அந்த சாப்பாடை வந்துட்டு நம்ம ஐயோ சாம்பாரா அப்படின்னு நினைக்காம அதை அப்படியே கொஞ்சம் ருசித்து சாப்பிட்டு பாருங்களேன், அதுவுமே நல்லா தான் இருக்கும். நமக்கு இருக்க இந்த அவசரமான உலகத்தில் நம்ம ரசித்து சாப்பிடவே மறந்துடுறோம் நிறைய டைம் ஆகிடுச்சே அப்படின்னு அப்படியே ஃபஸ்ட்டாக எடுத்து வாயில் போட்டு முழுங்கிட்டு போயிடுறோம். பட் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சம்டைம்ஸ் யோசிக்கவும் மாட்டோம். ஏதோ சாப்பிட்டோம், டைம் ஆகிடுச்சு சாப்பிட்டு கிளம்புறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் எல்லாருமே ஓடுறோம். பட் ஒரு நாள் கூட நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சாப்பிட ஆரம்பிச்சுன்னா போதும், அந்த டைமுக்கே சாப்பிட்டேன்னா நம்ம கரெக்டாக அதை ரசித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், லவ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். அதாவது கமல் சார் சொல்கிற மாதிரி கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்த கலவைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் எல்லா மனுஷனுக்குள்ளுமே அது இருக்கும். பட் எந்த நேரத்தில் எதை காமிக்கணும் எதை காமிக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லவங்களாக காமிச்சிக்கணும் அப்படின்ற அவசியமும் கண்டிப்பாக யாருக்குமே கிடையாது. அண்ட் காமிக்கவும் தேவையில்லை, எந்த நேரத்தில் யார்கிட்ட எப்படி காமிக்கணும் அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கோவம் வர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கோவத்தை காமிக்க வேண்டியதுதான். பட் நான் இது ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா நான் எந்த கேப்பில் நெகட்டிவான பர்சனை சம்பாரிச்சுன்னு எனக்கு நிஜமாக தெரியல. அது ஆக்சுவலாக எனக்கு ஒரு சில கமெண்ட்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம மாட்ட சிவனே நம்ம வேலையை தானே பார்த்துட்ருக்கோம், எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வம்புக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு தான் தோணும். பெருசாக நான் அதை வந்து மைண்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் ஒரு சில டைமில் அதெல்லாம் படித்து செம்மையாக சிரிப்பு தான் வரும், சிரிச்சிக்கிட்டே இருப்பேன் நான். அண்ட் யாராச்சும் நம்மளை கலாய்ச்சி ஏதாச்சும் போட்டால் கூட எனக்கு நிஜமாக சிரிப்பு தான் வரும். சரி அப்படியாச்சும் நம்ம 4 பேர் பார்த்துட்டு போகிறாங்களேன்னு. எவ்வளோ பெரிய ஆளுக்கெலாம் இந்த மாதிரி நெகட்டிவான எதிரிகள் பர்சன்லாம் இருக்காங்க. நம்மலாம் எவ்வளோ பெரிய ஆள், நம்மளாம் சும்மா ஒரு தூசி அவ்வளோதான். அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு நம்ம உருவாக்குறது கிடையாது, அவங்களா உருவாக்கிறாங்க, ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான். அதெல்லாம் வந்துட்டு அப்படியே நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த புதுசாக ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஒரு பயம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு உட்காந்து தேம்பி கூட அழுவாங்க. ஆனால் நமக்கு வந்து பழகிடுச்சு, நம்ம ரொம்ப வருஷமாக இதில் இருக்கோம், ஸோ நமக்கு பழகிடுச்சு அவ்வளோதான். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்படின்னு, இதுதான் நைக்காவில் தான் வாங்கினேன். ஏன்னா இதுதான் வந்துட்டு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. அண்ட் நம்ம பெரிய மாடல்லாம் கிடையாது, ரொம்ப பயங்கரமான ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்லாம் போடுறதுக்கு. சும்மா நமக்கு இப்போதைக்கு பேசிக்காக இது போதும் அப்படின்னு நைக்காலே வாங்கிட்டேன். ஃபவுண்டேஷன், அப்புறம் பிளெண்டர், அதுக்கு வந்து கன்சீலர், அப்புறம் வந்துட்டு ஐலைனர், மஸ்கரா, அப்புறம் காம்பேக்ட் பவுடர், லிப் லைனர், லிப் கிளாஸ் நினைக்கிறேன், அது மாதிரி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி தான் ஒரு சில வாங்கியிருக்கேன். அப்போ ஒரு சில ப்ளஷ் எல்லாமே வாங்கியிருக்கேன்.
இது வந்துட்டு நான் வேர் பண்ண போகிற சாரீக்கு மேட்சிங்காக எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் சவுகார்பேட்டில் தான் எடுத்தேன். அது ஒரு வேலையாக அந்த பக்கம் போனது. சரி எல்லாமே அங்கேயே ஷாப்பிங் முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு சாரீ, அதுக்கு மேட்சிங்காக ஜுவல்ஸ் எல்லாமே அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன். மேபி நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எப்படின்னு தெரியல. பட் 2, 3 ட்ரையல் பார்த்துட்டு தான் நான் வந்து ஃபைனலாக போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கற்றுக்கணும்ல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அது எப்படி ஃபிட் ஆகிருக்கா, ஐ மீன் எப்படி நமக்கு செட்டிலாக இருக்கா அப்படின்றது எல்லாமே பார்க்கணும். பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வேணா உங்களுக்கு அது ஒரு டுட்டோரியல் மாதிரி எடுத்து போகிறேன் அடுத்த விலாகில். அண்ட் அடுத்த விலாக் கண்டிப்பாக மதுரையில் தான். நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் மாற்றிக்கலாம். சரி நம்ம பேக் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தி ஜாலியாக இருங்க. பாய்.